Hello all, welcome to Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெசின்ல போட்டோஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். and நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இப்போவே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரெசினோட ரேஷியோஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 2:1 ரேஷியோ மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் ரெசின் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என்னோடது வந்து ரெசின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட் க்யூரிங். இதோட க்யூரிங் டைமே வந்துட்டு 6 hours தான். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போது அது மிக்ஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டில் வந்துட்டு யூஸ்வலாக டஸ்ட் எல்லாமே இருக்கும்ல, ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செலோ டேப்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அதை டச் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நல்லா கிளியர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு போர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே எல்லா ரெசினையும் ஊற்றிடாதீங்க, ஒரு சின்ன மெலிசான லேயர் மட்டும் வந்துட்டு ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் ரெசின் ஊற்றிட்டு அது வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா செட் ஆகுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்துட்டு அதுக்கு மேலே செட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசின் ஊற்றிட்ட உடனே வந்துட்டு ஃபோட்டோஸ் வச்சிடாதீங்க, அது வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசின் லேயர் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோஸ்க்கு மேலே அகைன் ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசின் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு என்னென்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்துட்டு நான் ஆடான்ஸ் என்ன மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹார்டின்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலேயே வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ஸ்மே வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவுக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். பிகாஸ் நான் செய்கிற இந்த கிஃப்ட்டே வந்துட்டு அவங்களுக்காக தான் செய்கிறேன். ஸோ அவங்களோட பர்த்டே வரப்போகுது, அதனால் இந்த கிஃப்ட் வந்துட்டு நான் அவங்களுக்கு செஞ்சு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட பிளான். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்துட்டு நான் இதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா பர்த்டேக்கு இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு கிஃப்ட் பண்ணுங்கள், ரொம்பவே சர்ப்ரைஸ்டாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஹேண்ட்மேட் கிஃப்ட்டுங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ப்ரீஷியஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸை வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி அபவுட் பேஜில் இருக்க மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஹார்டின் லேயருக்கு மேலே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா செட் ஆகிட்டதுக்கு அப்புறம் அகைன் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லேயர் வந்துட்டு ரெசின் போர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேயர் பை லேயராக தான் செய்கிறோம். அப்போ தான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த லேயருமே வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகிட்டதுக்கப்புறம் பேக் சைட்லேயுமே வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைட் மட்டும் ஃபோட்டோ இல்லை, பேக் சைடுமே வந்துட்டு ஃபோட்டோஸ் ஃபிட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஃபைனல் லேயர் வந்துட்டு நம்ம ஊற்றி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபைனல் லேயர் அண்ட் தென் ஸ்டார்டிங் லேயர் ரெண்டுமே வந்துட்டு நம்ம போர் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப அதிகமாகவும் ரெசின் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல ரெசின் கேப் இருக்குது அப்படின்றதே வந்துட்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரெசின் ஃபில் ஆகியிருக்கா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நான் ரெசின் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இது வந்துட்டு 6 hours நல்லா ட்ரை பண்ண வச்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி ரெடியாகி வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா 6 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ மோல்டுலேருந்து டீமோல்டிங் பண்ணிடலாம். ஸோ இது எடுத்த உடனே வந்துட்டு எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்துட்டு ஃபோட்டோஸ் வச்சு ட்ரை பண்ணுறேன். பட் அவுட்கம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட் சைடும் சரி, பேக் சைடு அந்த இந்த சென்டரில் கொடுத்த இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக செட்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் கையில் எடுக்கும் போதே வந்துட்டு ஒரு திக்கான ஒரு திங் மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்சிங் ரேஷியோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் ரெசின் இல்லை ஹார்டர் வந்துட்டு ஏதாவது அதிகமோ கம்மியோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ ஃபோட்டோஸ் டேமேஜ் ஆகும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்துட்டு நல்லா செட் ஆகி முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு கீச்செயினாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு சில்வர் கலரில் ஹெட் பெயின் எடுத்துகிட்டு அதோட கார்னர் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு ஹேங்கிங் போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கீச்செயின் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. எனக்கு பர்சனலாக இந்த கீச்செயின் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அம்மாவுக்கு செய்கிறதால வந்துட்டு கண்டிப்பாக அது ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வீடியோவும் சரி இந்த கீச்செயினுமே சரி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு திங்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கீச்செயின் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ரெசன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வர போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.